ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம லைஃப்ல நமக்கு வெற்றிகள், தோல்விகள், இன்பம், துன்பம், ஏற்றம், இரக்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். முக்கியமா நம்ம லைஃப்ல வலி, பெயின் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்க ஆழ் மனசை கண்டிப்பா தொடும். இது எல்லாமே உங்களை டெஃபினட்டா சிந்திக்க வைக்கும். அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி டெஃபினட்டா நீங்க சிந்திப்பீங்க. அந்த மாதிரியான சிந்தனைகளை தான் இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் கொண்டு வரேன். சோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், பொதுவாகவே நம்ம லைஃப்ல நம்ம பணம், பதவி, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பின்னாடி நம்ம கண்டிப்பா ஓடுவோம். அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட முக்கியமா ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம எங்க நம்ம மனசுல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல நமக்கு நடக்கக்கூடிய இந்த பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம், வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் எல்லாத்துக்குமே நம்ம கூட இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் குடும்பம், ஃபேமிலி அப்படிங்கிறது மட்டும்தான். ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம லைஃப்ல நமக்கு கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதனால ஃபேமிலி தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஒரு லிமிட் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப்ல உங்க பக்கத்துல நிறைய பேர் வந்து பேசுவாங்க, உங்களை சுத்தி நிறைய பேர் கண்டிப்பா இருப்பாங்க. நிறைய பேரை நீங்க டெஃபினட்டா பார்க்க தான் போறீங்க. ஆனா அவங்க எல்லாருமே உங்க லைஃப்ல உங்க லிமிட்டுக்குள்ள வரணும், உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. பல பேர் சும்மா பேரளவுல அன்பு செலுத்துற மாதிரி இருப்பாங்க. பல பேர் உங்கள்கிட்ட சும்மா வெல்விஷர் மாதிரி நடிப்பாங்க. பட் அவங்க எல்லாரையுமே நீங்க அவாய்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டை செட் பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ள ஒரு நல்ல மனிதர்கள், பாசிட்டிவான பீப்புள், வெல்விஷர்ஸ், பாசிட்டிவான வைபை தரக்கூடிய மனிதர்கள், இவங்களை மட்டும்தான் அந்த உங்களுடைய சர்க்கிள்குள்ள, உங்களுடைய லிமிட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஸோ இந்த லிமிட்டை நீங்க டெஃபினட்டா செட் பண்ணி ஆகணும். தீய எண்ணங்கள், வன்மம் கொண்டுள்ள மனிதர்கள், இவங்க எல்லாரையுமே நீங்க உங்களுடைய லிமிட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க. முக்கியமா பொறாமை கொண்டுள்ள மனிதர்களை உங்க பக்கத்துல சேர்த்துக்காதீங்க. உங்க மேல மரியாதை செலுத்தாதவங்க, இவங்க எல்லாரையுமே இந்த லிமிட்டுக்கு வெளியே அனுப்பிடுங்க. மூணாவது, யார்கிட்டந்தும் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. எப்பவுமே எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஏமாற்றங்கள்ல தான் கொண்டு போய் விடும். ஸோ அதனால யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல யார் மேலேயுமே எந்த விஷயத்துக்குமே வைக்காதீங்க. நாலாவது, லைஃப்ல ஒரு சில பேரை டெஃபினட்டா நம்ம மிஸ் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு, நீங்க ரொம்ப ஆழமா யார் மேலேயாவது அன்பு வச்சிருப்பீங்க, ரொம்ப ஆழமா யாரையாவது நேசிச்சிருப்பீங்க. அவங்க திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, உங்க மேல வந்து ஒரு தவறான அவதூறு பரப்புற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டாங்க, உங்களுக்கே அவங்க ஒரு எதிரியா மாறிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு நீங்க குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரியான சடன் குட் பாய்ஸ், திடீர்னு நம்ம யாருக்காவது குட் பை சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன், நம்ம மேல ரொம்ப அன்பை வந்து யாராவது ஒருத்தவங்க செலுத்தி இருப்பாங்க, அவங்கள விட்டு நீங்க தொலைவா ரொம்ப தூரம் தள்ளி நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட அமையலாம். அதை கூட ஏத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டே இருங்க. வேற வழியும் நமக்கு லைஃப்ல கிடையவே கிடையாது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல, நான் அவங்கள்ட்டே தான் இருப்பேன், அதை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அந்த ஒரு வருத்தத்திலே தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க வருத்தப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு மருந்தே கிடையாது. பட் மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தாகணும். ஓவர் திங்கிங், அதிகமா திங்க் பண்றது அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னா அதுக்கு இந்த அதிகமா சிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கறத எப்பவுமே மறந்துடாதீங்க. ஒரு விஷயத்தை பத்தி திரும்ப 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 யோசிச்சுட்டு முன்னாடி அந்த இடத்துல அப்படி ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா நம்ம திரும்ப 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 சிந்திச்சு ஒரு பிரச்சனையா இருந்த இடத்துல 1,00,000 பிரச்சனைகளை நம்ம உருவாக்கிடுவோம். அதுல ஒரு சர்க்கிளா போய் அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருந்து வெளியே வராம படாத பாடுபட்டுட்டு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஃபியர், ஆங்ஸைட்டி, பதட்டம், பயம், இது எல்லாத்துலயுமே வந்து மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவோம். ஸோ அதனால இந்த தப்பை பண்ணிடாதீங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர் திங்கிங், அதிகமா திங்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய ஒரு தவறை பண்றீங்க. உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கவே போறதில்ல. இதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உணர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிக திங்க் பண்றதுல இருந்து நிப்பாட்டிட்டு அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துருங்க. மற்றவங்க யாருக்காவது நீங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல மனசுல, ஒரு நல்ல ஹார்ட்ல அதை வந்து செய்யுங்க. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து ஒரு உதவியோ ஒரு நல்ல விஷயத்தையோ பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு இந்த நல்ல விஷயம் பண்ணிட்டோம், அவங்க நமக்கு ஏதாவது திரும்பி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பலன் எதிர்பார்த்து நீங்க பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு நல்ல இதயத்தோட, நல்ல மனசோட அதை பண்ணுங்க. எந்த ஒரு பலனும் ரிட்டர்னும் எதிர்பார்க்காம அந்த நல்லதை பண்ணிட்டே இருங்க. எப்பவுமே பிஸியா இருங்க. உங்களுக்கு வந்து கவலைப்படுறதுக்குன்னு ஒரு டைமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பிஸியா இருங்க. இதை நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து பயங்கர கேஷுவலா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. காலையில நீங்க எந்திரிக்கும் போது இன்னைக்கு நாள்ல நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வச்சிருப்பீங்க. ஆனா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா அதை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ள நம்ம எவ்வளவு பாடுபடுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய
நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது கவலைப்படுறது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதையும் மீறி கவலைப்பட்டா கூட டக்குன்னு மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் பிஸியா இல்லாம அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸா டைம் எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய தான் கவலைப்பட்டு இருப்பீங்க. ஸோ எப்பவுமே பயங்கர பிஸியா ப்ரொடக்டிவா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யறதுல உங்களோட எண்ணத்தை மனசை வைங்க. அதை நோக்கி உங்க வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டே இருங்க. அப்பதான் கவலைப்படுறதுக்குன்னு ஒரு டைமை நீங்களாவே ஒதுக்காம உங்க லைஃபை லீட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லைனா கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு உங்க லைஃப்ல பயங்கரமா சங்கடப்பட்டு இருப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பாஸ்ட்டை மறந்துருங்க. ஆனா பாஸ்ட்ல ஒரு பாடம் கத்திருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. நம்ம லைஃப்ல நமக்கு கண்டிப்பா பல காயங்கள் ஏற்படும், பல சோகமான விஷயங்கள் இருக்கும், பல தோல்விகள் இருக்கும். அதெல்லாம் ஓகே தான். அதை விட்டு நம்ம மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுல இருந்து ஒரு பாடம் கத்துட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா ஒரு தப்பை செய்யறோம், அந்த தப்புல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம். ஆனா திருப்பி அதே தப்பை பண்ணவே கூடாது. அதை பண்ணும்போது நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் பண்ணிடவே போயிடாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ஓகே, ஒரு தப்பான விஷயமோ ஒரு தோல்வியே நடந்திருக்கு அப்படின்னா கூட ஓகே தான். அதுல இருந்து அந்த பாடத்தை கத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருங்க. பாஸ்ட்டை மறந்துருங்க. ஆனா கத்துக்கிட்ட அந்த லெசன், அந்த பாடத்தை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம உங்க ஆழ் மனசை தொடர மாதிரியான ஒரு சில சிந்தனைகளை உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். பை.